செட்டிநாட் சிக்கன் மிளகு மசாலா செய்ய நான் சில பொருட்களை எண்ணெய் இல்லாமல் வறுக்க போகிறேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு, 2 காஞ்ச மிளகாய் போடுங்க. இதை மீடியம் ஃப்ளேம்ல 3 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. மசாலாவோட வாசனை வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்தி கம்ப்ளீட்டா ஆறவிடுங்க. ஆறின மசாலாவை மிக்சர் ஜார்ல போட்டு ஃபைன் பவுடரா அரைங்க. அகல பேன் இல்லைன்னா கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 4 பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டு பொன்னிறமாகிற வரை வதக்கணும். பாருங்க, வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கணும். இதில் 2 ஃபுல் டீஸ்பூன் தட்டின இஞ்சி பூண்டு போடுறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3 பொடியா நறுக்கின தக்காளி போட்டு கிண்டுங்க. தக்காளி மசிஞ்சதும் இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ சிக்கன் பீசஸை போடலாம். நான் 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி போடுறேன். இதை வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றணும். நான் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். கடாயை மூடி 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இதில் அரைச்ச ஃப்ரெஷ் செட்டிநாட் மசாலா தூள் சேர்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கனுக்கு 5 டீஸ்பூன் மசாலா தூள் போடுறேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு மசாலா போட்டுக்கோங்க. பாருங்க, மசாலா தூள் போட்டதும் நல்ல ஒரு ரிச் பிரவுன் கலர் வந்திருக்கு. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி கடாயை மூடி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்ப பாருங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பாருங்க. தேவைப்பட்டா போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்றேன். காரசாரமான செட்டிநாட் சிக்கன் மிளகு மசாலா இப்போ ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூடா பரிமாறுங்க.